வவுனியாவில் சங்க கூட்டணி அவசர கலந்துரையாடல். அரசு தொழிலை எதிர்பார்த்திருக்கும் இளைஞர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி செய்தி. புதிய அரசியலமைப்பு முதற்கட்ட பணி புதன்கிழமை ஆரம்பம். பாடப்புத்தக விநியோகம் குறித்து கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. தமிழ் இனத்தின் எதிர்காலம் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும், சுரேஷ் எச்சரிக்கை. முக்கிய பதவியிலிருந்து விலக வேண்டும், ஸ்ரீதரனுக்கு விசேட கடிதம். கொடூர மீறல்கள் நிகழ்ந்தன என்ற உண்மை ஐநாவின் புதிய அறிக்கை மூலம் நிரூபணம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கூட்டாக ஆராய வேண்டும் என வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் வலியுறுத்தல். போர்க்கால சூழலே இன்னும் நீடிக்கிறது, ஜனாதிபதி அனுரகுமாரவிடத்தில் நைனாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதி சுட்டிக்காட்டு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் வவுனியா தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்று வருகின்றது. கூட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், மு. சந்திரகுமார், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் ந. ரத்னலிங்கம், ஜனநாயக போராளிகள் கட்சியின் க. துளசி, முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சர் க. சிவனேசன் உட்பட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். 2026 ஆண்டில் கூட்டணியின் அரசியல் நகர்வுகள் தொடர்பாகவும் மாகாண சபை தேர்தல் உட்பட பல்வேறு விடயங்கள் இக்கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு துறைக்கு 75,000 பேரை புதிதாக இணைப்பதற்கு நாங்கள் தீர்மானம் மேற்கொண்டுள்ளோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற முழு நாடுமே ஒன்றாக நிகழ்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதன்போது தொடர்ந்தும் தெரிவித்த ஜனாதிபதி அரசு ஊழியர்கள் சிலரது செயற்பாடுகள் தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் மூளை முடுக்குகளுக்கும் போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் பாவனை வியாபித்திருக்கின்றது. அதனை கட்டுப்படுத்த எமது அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றது. எனினும் இதில் துயரமான விடயம் என்னவென்றால், அரசு அதிகாரிகள் பலர் கூட இதற்கு துணை போகின்றனர். அதே சமயம் கடந்த 2025 ஆண்டு பல்வேறு துறைகளிலும் வெற்றிகளை அடைந்த வருடமாகும். அதனை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் காலத்தில் அரசு துறைக்கு 75,000 பேரை புதிதாக இணைக்க திட்டமிட்டுள்ளார். அது மாத்திரமல்லாமல் போலீஸ் துறைக்கு 10,000 பேரையும் ராணுவத்திற்கும் புதிதாக ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். வடக்கில் தமிழ் மொழி பேசும் போலீசாரின் எண்ணிக்கை மிக குறைவு. எனவே பொதுமக்கள் சிரமம் ஏதுமின்றி தமிழில் தங்களது சேவைகளை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யும் நோக்கில் தமிழ் பேசும் போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க எதிர்பார்த்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயல்முறை தொடர்பாக சட்ட அறிஞர்கள், சிவில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் பிரதிநிதிகள் குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட முதற்கட்ட கலந்துரையாடல் புதன்கிழமை கொழும்பில் நடைபெற உள்ளது. பிரதமர் ஹரிணி அமரசூரிய, அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்களான விமல் ரத்நாயக்க மற்றும் ஹர்சன நாணயக்கார் ஆகியோர் இதற்காக அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சியின் பல அரசியல் தலைவர்களும் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியலமைப்பு உருவாக்க செயல்முறை தொடர்பான சிறப்பு உள்ளக கலந்துரையாடலாக இது நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வருடம் தரம் 6 மாணவர்கள் பயன்படுத்திய பாட புத்தகங்களை இந்த வருடம் தரம் 6 மாணவர்களுக்கு வழங்க முடிவு செய்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வருடம் தரம் 6 மாணவர்களுக்கு பழைய பாடத்திட்டங்களையே தொடர முடிவு செய்ததை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தரம் 6க்கான புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரின் தொடர்ச்சியான ஆட்சேபனைகள் காரணமாக அரசாங்கம் அவற்றை 2027 வரை ஒத்திவைத்துள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவுவிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது தரம் 6 மாணவர்களுக்கான தேவையான செய்முறை புத்தகங்களை அச்சிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை 2025 ஆண்டின் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான மனை பொருளியல் பாடத்திற்குரிய செய்முறை பரீட்சை தொடர்பில் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் இனத்தின் இருப்பை பாதுகாத்துக் கொள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் ஒற்றுமை தேவை என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உத்தியபூர்வ பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். தாங்கள் விரும்பியவாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செயற்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விரும்பினால் அது நடக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சமகால அரசியல் நிலைமை குறித்து ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொது விடயங்களிலாவது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். இதை விடுத்து தமிழ் தேசிய கட்சிகள் இன்னும் ஏட்டைக்கு போட்டியாக செயற்படுவோமாக இருந்தால் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். தற்போதைய அரசு தரப்பினர் கொள்கை ரீதியாக அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்கள்.
இந்த நாட்டில் தேசிய இன பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டுமெனில் நிச்சயமாக புதிய அரசமைப்பு கொண்டுவரப்பட வேண்டும் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை தற்போது அரசியலமைப்பு பேரவை பதவியிலிருந்து விலக வேண்டும் என அவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பது தொடர்பில் அறிய கிடைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். போரதீவு பெற்ற பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் நினைக்கின்றேன் இது நாடாளுமன்ற உறுப்பினர்களால் வாக்களித்து தேர்வு செய்யப்பட்ட பதவி. அந்த விடயத்தில் அவர் அதனையும் கருத்தில் கொண்டுதான் செயற்படுவார் என நான் நினைக்கின்றேன். அரசியலமைப்பு பேரவைக்கு தலைவராக சபாநாயகர் இருக்கின்றார். இந்த விடயத்தை அரசியலமைப்பு பேரவை ஏதாவது நிர்பந்தங்கள் உள்ளாக்கப்படுகின்றன அல்லது நெருக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்ற விடயத்தையும் சபாநாயகருடன் பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கலாம். எனவே நெருக்குதல்கள் நிர்பந்தனைகள் தனிப்பட்ட முறையில் ஸ்ரீதரனுக்கு இடம்பெறக்கூடிய நிலை இருந்தாலும் அரசியலமைப்பு பேரவை சுயாதீனமாக செயல்படுகின்ற குழுவாக இருக்கின்றது. அது முக்கியமான பதவிகளையும் நியமிக்கின்ற பொறுப்பையும் கொண்டிருக்கின்ற அடிப்படையில் இந்த விடயங்கள் அனைத்தும் கருத்தில் கொள்ளப்பட்டு சட்டபூர்வமான ஆலோசனைகளும் பெறப்பட்டுத்தான் அவர் அந்த முடிவை எடுப்பார் என்று நான் நினைக்கின்றேன் என கூறியுள்ளார். இதுவரை காலமும் பல்வேறு தரப்பினரால் மறுக்கப்பட்டு வந்த பாலியல் வன்முறைகள் உள்ளிட்ட மீறல்கள் உண்மையிலேயே நிகழ்ந்திருக்கின்றன என்ற உண்மை ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் புதிய அறிக்கை மூலம் நிரூபணமாகி இருப்பதாக சுட்டிக்காட்டிய வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி இவ்வறிக்கை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து ஆராய வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் இலங்கை தொடர்பான பொறுப்பு குரல் செயற்திட்டத்தினால் தயாரிக்கப்பட்டு வந்த இலங்கையில் மோதல்களின் போது இடம்பெற்ற பாலியல் வன்முறைகள் தொடர்பான பொறுப்பு குரல் பற்றிய நாங்கள் அனைத்தும் இழந்துவிட்டோம், நீதி கிட்டும் என்ற நம்பிக்கையை கூட இழந்துவிட்டோம் எனும் தலைப்பிலான 30 பக்க விரிவான அறிக்கை கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டது. இலங்கையில் ஆயுத மோதலின் போதும் அதன் பின்னரும் நிகழ்த்தப்பட்ட பாலியல் வன்முறைகள் வெறுமனே தற்செயலாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இடம்பெற்ற சம்பவங்கள் அல்ல எனவும் மாறாகவை வேண்டுமென்றே பரந்துபட்ட ரீதியில் நிகழ்த்தப்பட்ட முறையாக கட்டமைக்கப்பட்ட வன்முறைகளின் ஓர் அங்கமாகும் எனவும் அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. அது மாத்திரமின்றி இம்மீறல்கள் தகவல்களை திரட்டுவதற்கும் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கும் தனிநபர்கள் மற்றும் சமூகங்களை ஒடுக்குவதற்கும் பரவலான அச்சம் மற்றும் அவமான உணர்வை வேரூன்ற செய்வதற்குமான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஐநாவின் இப்புதிய அறிக்கையை தாம் பெரிதும் வரவேற்பதாகவும் உலகளாவிய ரீதியில் பல்வேறு மனித உரிமை மீறல் நெருக்கடிகள் தலைதூக்கியிருந்த சூழ்நிலையில் தமது பிரச்சினைகளை ஐநா மறந்துவிட்டது என கருதியிருந்த வேளையில் இவ்வறிக்கை வெளியானது தமது மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அளிப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி தெரிவித்தார். இலங்கையில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பாலியல் வன்முறைகள் உள்ளிட்ட மிக மோசமான அக்கிரமங்கள் இடம்பெற்றதாக நாம் கூறிய போது அவ்வாறான சம்பவங்கள் நிகழவில்லை என பலரும் மறுத்து வந்தார்கள். ஆனால் இப்போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையின் மூலம் நாம் கூறிய அனைத்து விடயங்களும் உண்மை என்பது நிரூபணமாகி இருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை இந்த அறிக்கை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்டமாக இத்தகைய நடவடிக்கைகளை முன்னெடுக்க போகின்றோம். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச மக்கள் தீர்ப்பாயம், சர்வதேச நீதிமன்றம் போன்ற கட்டமைப்புகளின் முன்னிலையில் பாரப்படுத்த போகிறோமா, அதனை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பில் ஆராய வேண்டும் எனவும் லீலாதேவி குறிப்பிட்டார். இருப்பினும் இந்த ஆராய்வு செயல்முறை குறித்த ஒரு தரப்பினருக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படக்கூடாது என்று மாறாக அதில் பாதிக்கப்பட்ட தரப்பினர், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மத தலைவர்கள் என சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரும் உள்வாங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டில் போர் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் பூரணமாக நிறைவடைந்துள்ள போதும் வடக்கு கிழக்கில் இன்னமும் போர்க்காலத்தில் காணப்பட்ட சூழலையொத்த நிலைமைகளே நீடிக்கின்றன. தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தரமான தீர்வினை உங்களது அனுரகுமார தலைமையிலான அரசாங்கத்தினாலேயே காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று நைனாதீவு ரஜமகா விஹாரே விஹாராதிபதி நவதகள பதுமகிருத்தி திஸ்ஸதேரர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தையிட்டு விஹாரே விவகாரத்திற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதன் ஊடாகவும் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை அவர்களிடத்தை மீள கையளிப்பதன் ஊடாகவும் கணிசமான பிரச்சனைகளுக்கு தீர்வினை காண முடியும் என்றும் நவதகள பதுமகிருத்தி திஸ்ஸதேரர் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்கவிடத்தில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க அண்மையில் நைனாதீவு ரஜமகா விஹாரைக்கு சென்று விஹாராதிபதி நவதகள பதுமகிருத்தி திஸ்ஸதேரரை சந்தித்து உரையாடியதோடு அவரிடத்தில் ஆசீர்வாதமும் பெற்றுக் கொண்டார். இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்கவுடனான உரையாடல் பற்றி அவர் தெரிவிக்கையில்,
அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் இன ரீதியான பதற்றத்தையும் குரோதங்களையும் ஏற்படுத்திய போர் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் ஆகின்றன. எனினும் வடக்கு கிழக்கு பகுதிகள் இன்னமும் போர்க்காலத்தில் காணப்பட்ட புறச்சூழல்களை நீடித்துக் கொண்டிருக்கின்றன. தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்குரிய தீர்வுகளை வழங்கி இந்த நாட்டில் நிரந்தரமான சமாதானமும் நல்லிணக்கமும் மிக்க சகவாழ்வு ஏற்பட வேண்டும். அதற்காகவே உங்கள் தலைமையிலான அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை வழங்கியுள்ளார்கள். அந்த பணியை உங்களுடைய அரசாங்கத்தினால் தான் நிறைவேற்ற முடியும். வேறு யாராலும் அந்த பணியை முன்னெடுக்க முடியாது. ஆகவே அந்த விடயத்தில் கணிசமான காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. தற்போது வடக்கில் தையிட்டி விகாரை பிரச்சினை மிகவும் உக்கிரமடைந்துள்ளது என்பதை அறிவீர்கள். இந்த விகாரைக்கான அடிக்கல் நாட்டப்பட்ட போது நான் நேரில் சென்று பார்வையிட்டேன். அது தவறாக தனியார் காணியில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டினேன். எனினும் அந்த விகாராதிபதி செவி சாய்த்திருக்கவில்லை. அதன் பின்னர் குறித்த விகாரை அமைக்கும் பணிகளில் ராணுவத்தினர் பங்கேற்றிருந்தார்கள். அச்சமயத்தில் நான் நேரடியாக ராணுவ தலைமையத்திற்கு சென்று ஜெனரல் சவேந்திர சில்வாவை சந்தித்து தையிட்டி தேச விகாரை அமைக்கப்படுகின்ற நிலங்கள் தனியாருக்குரியவை, நாக விகாரைக்கு சொந்தமான நிலங்கள் அருகில் உள்ளன, அவற்றை வழங்குகின்றேன், அதில் விகாரை அமையுங்கள் என்று எடுத்துரைத்தேன். ஆனால் எந்த விதமான நன்மைகளும் ஏற்படவில்லை. திட்டமிட்டபடி குறித்த காணியிலேயே தேச விகாரை அமைக்கப்பட்டது. தற்போது அந்த விகாரையில் வடக்கில் இனமத ரீதியான பிரச்சினை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. பௌத்த மதத்தில் எங்கும் ஆக்கிரமிப்பு செய்து விகாரைகள் அமைக்க வேண்டும் என்று கூறப்படவில்லை. மக்களின் மனங்களை காயப்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. தவறுகள் இழைக்கப்பட்டுள்ளன, அவை திருத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த பிரச்சினைக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். அது குறித்த விசேட கவனம் செலுத்த வேண்டும். மேலும் தமிழ் மக்களின் பல காணிகள் வடக்கிலும் கிழக்கிலும் விடுவிக்கப்படாத நிலைமைகள் உள்ளன. அந்த காணிகளை அவர்களிடத்தில் கையளிப்பதனூடாக பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பது எனது நிலைப்பாடாகும். அந்த விடயத்தில் அரசாங்கம் அதிகமான அக்கறை கொள்ள வேண்டும். நைனாதீவில் போர்க்காலத்திலிருந்து நான் இருக்கின்றேன். தமிழ் மக்களுடன் சுமூகமான உறவுகள் உள்ளன. எனக்கும் அவர்களுக்கும் எந்த பிரச்சனைகளும் காணப்படவில்லை. ஆகவே இனமத ரீதியான பிரச்சனைகள் போரின் பின்னரும் நீடிப்பதற்கு இடமளிக்காதீர்கள். இது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நிரந்தரமான சமாதானத்தை தோற்றுவிப்பதற்கான பயணத்தில் பெரும் பாதகமான நிலைமைகளை உருவாக்கும் ஆபத்தை கொண்டிருக்கின்றன என்பதை எடுத்துக் கூறினேன். அப்போது ஜனாதிபதி அனுரகுமார் எனது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதோடு தென்னிலங்கையிலும் வட இலங்கையிலும் இனமத ரீதியான வேறுபாடுகளை குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தும் போக்கு இன்னமும் உள்ளது என்பதையும் தையிட்டி விடயம் உட்பட தமிழ் மக்களின் காணி விடுவிப்பு மற்றும் ஏனைய விவகாரங்களில் தனது கரிசனைகள் உள்ளன என்றும் அவற்றை படிப்படியாக நடவடிக்கைகளூடாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். அவரது வார்த்தைகள் நம்பிக்கை அளிப்பதாக உள்ள நிலையில் வடக்கில் அவர் முன்னெடுக்கின்ற செயற்பாடுகளுக்கு தெற்கில் ஏற்படுகின்ற எதிர்ப்புகள் மிக பெரும் சவால்களை தோற்றுவிக்கின்றன என்ற யதார்த்தத்தையும் நாம் புரிந்து கொண்டு அவதானமாக விடயங்களை கையாளுமாறு கோரினேன் என்றார்.